ஒரு சமயம் இதயவீணை படத்தின் படப்பிடிப்பிற்காக எம்ஜிஆர் காஷ்மீர் சென்றிருந்தார். அங்கு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். அங்கு அவரை இராணுவத்தினர் சந்தித்தனர். இராணுவ சங்கம் அவருக்கு வரவேற்பு அளிக்க இருப்பதாகவும் அதற்கு எம்ஜிஆர் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தனர். இதனையடுத்து வெறுங்கையோடு அங்கே செல்ல விரும்பாமல் இராணுவ வீரர்கள் சங்கத்திற்கு தன்னால் இயன்ற கணிசமான நிதி வழங்க விரும்பினார் எம்ஜிஆர். படப்பிடிப்பிற்காக வெளியூருக்கு வந்திருந்ததால் அப்போது எம்ஜிஆரிடம் போதிய அளவில் பணம் இல்லை. தயாரிப்பாளரிடமும் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணம் இல்லை. எனவே தனக்கு தெரிந்த ஒரு தமிழக தொழிலதிபரிடம் போன் செய்து ஒரு பெரிய தொகையை கடனாக கேட்டார் எம்ஜிஆர். சென்னை வந்ததும் திருப்பி தருவதாக கூறினார். அந்த தொழிலதிபர் தயங்கியபடி எம்ஜிஆரிடம், தவறாக நினைக்க வேண்டாம், இராணுவத்தினர் உங்களை விரும்பி அழைத்துள்ளனர், அதற்கு இவ்வளவு பெரிய தொகை ஏன் தர வேண்டும், ஒரு சிறிய தொகை போதுமே என்று கேட்டுள்ளார். அதற்கு கோபப்பட்ட எம்ஜிஆர், நீங்களும் நானும் சென்னையில் இருந்து கொண்டு லட்ச லட்சமாக சம்பாதித்துக் கொண்டு நிம்மதியாக இருப்பதற்கு காரணம் இந்த இராணுவ வீரர்கள்தான். நாட்டை பாதுகாக்கும் இராணுவத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம். அவர்களுடைய உழைப்பும் தியாகமும் ஈடு செய்ய முடியாதது என்றார் எம்ஜிஆர். உடனடியாக தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்ட தொழிலதிபர் பணத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அதன் பிறகு அந்த விழாவில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் இராணுவ சங்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகையை நிதியாக அளித்தார். இராணுவத்தினருக்கு அது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. எம்ஜிஆருக்கு நன்றி சொல்லி நெகிழ்ந்து போனார்கள். இப்படி மற்ற எந்த அரசியல்வாதிகளையும் விட நாட்டுப்பற்றில் மிக உயர்ந்தவராக சிறந்து விளங்கினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி தினசரி உண்பது உறங்குவது ஒரு கடமையோ அதே போல யாருக்காவது உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் தினசரி கடமையாகவே வைத்திருந்தார். ஆரம்பத்தில் எம்ஜிஆர் காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்தார். அதன் பிறகு அண்ணாவால் கவரப்பட்டு திமுகவில் இணைந்தார். அதன் பிறகு தனி கட்சி துவங்கி ஆட்சியை பிடித்தார். ஆனால் நாட்டுப்பற்று, தேசப்பற்று ஆகியவற்றில் அவர் எந்த ஒரு இடத்திலும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர் கிட்டத்தட்ட முழு நேர அரசியலில் நுழைவதற்கு முன்பு, அதாவது 1962 வருடம் செப்டம்பர் மாதம் சீனா இந்தியா மீது போர் தொடுத்தது. உண்மையில் சீனா செய்தது நயவஞ்சகம். நண்பனை போல் உறவாடி திடீரென்று தாக்குதல் நடத்தியது. சீனாவுக்கு பதிலடி தர முடிவு செய்தார் பிரதமர் நேரு. இராணுவத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ரேடியோவில் உருக்கமான உரையை நிகழ்த்தி பொதுமக்கள் தாராளமாக நிதி உதவி அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார். நேருவின் இந்த பேச்சை கேட்டதும் எம்ஜிஆர் தான் 75,000 ரூபாய் நிதி வழங்குவதாக அறிவித்தார். அந்த காலத்தில் 75,000 என்பது மிகப்பெரிய தொகை. அறிவித்ததுடன் நிற்காமல் உடனடியாக முதல் தவணையாக அதில் 25,000 ரூபாயை அன்றைய முதல்வர் காமராஜரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக 25,000 ரூபாய்க்கு காசோலை ஒன்றை எழுதி எடுத்துக்கொண்டு முதல்வரின் வீடு தேடி நேரில் சென்றார் எம்ஜிஆர். ஆனால் அப்போது முதல்வர் காமராஜர் வீட்டில் இல்லை. வெளியூர் பயணத்திற்காக அவர் எழும்பூர் ரயில் நிலையம் சென்றிருக்கிறார் என்று தகவல் சொல்லப்பட்டது. உடனடியாக காரில் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு விரைந்து சென்றார் எம்ஜிஆர். அங்கே காமராஜரை தேடி கண்டுபிடித்து அவர் பயணம் செய்த பெட்டியிலேயே அவரை நேரில் சந்தித்து அந்த 25,000 ரூபாய்க்கான காசோலையை அவரிடம் வழங்கினார். இப்படி தன்னை தேடி பிடித்து நேரிலேயே பார்த்த இராணுவ நிதி வழங்கிய எம்ஜிஆரை பார்த்து நெகிழ்ந்து போன காமராஜர் மிக்க மகிழ்ச்சி என்றார். அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை பத்திரிகைகளுக்கு செய்தியாகவும் தந்தார் காமராஜர். எம்ஜிஆர் நிதி அளித்த செய்தி தெரிந்தால் மக்கள் பலர் ஆர்வமுடன் தாங்களும் முன்வருவார்கள் என்று யோசித்துதான் அப்படி செய்தார் காமராஜர். வெளியூர் பயணம் முடிந்து சென்னை திரும்பிய முதல்வர் காமராஜர் செய்தியாளர்களை சந்தித்த போது இப்படி எம்ஜிஆர் தேடி வந்து நிதி வழங்கியதை குறிப்பிட்டு செய்தியாளர் ஒருவர், எம்ஜிஆர் விளம்பரத்துக்காகத்தானே இப்படி உங்களை தேடி வந்து ஒரு தொகை வழங்கினார் என்று கேட்டபோது உடனே கோபமான காமராஜர், நீ எவ்வளவு தந்தாய், உனக்கு தர மனசு வருமா, நேரு ரேடியோவில் பேசப் போகிறார் என்று எம்ஜிஆருக்கு தெரியுமா, நான் ரயிலில் வெளியூர் பயணம் போகிறேன் என்பதெல்லாம் அவருக்கு தெரியுமா, இதெல்லாம் அவர் மனதில் உடனே தோன்றியதும் உடனே அவர் செய்தது. எம்ஜிஆர் கொடுத்த காசோலையை பார்த்ததும் நானே பிரமித்து போய்விட்டேன். அதனால்தான் பத்திரிகைகளுக்கு செய்தி தர சொன்னேன் என்று பொறிந்து தள்ளிவிட்ட காமராஜர் எம்ஜிஆரின் நாட்டுப்பற்றையும் போற்றினார். தான் 75,000 ரூபாய் நிதி அளிக்க இருப்பதையும் முதல் தவணையாக 25,000 ரூபாய் முதல்வரிடம் தந்திருப்பதையும் பிரதமர் நேருவுக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார் எம்ஜிஆர். அதற்கு நன்றி தெரிவித்து எம்ஜிஆருக்கு தன் கைப்பட கடிதம் எழுதினார் பிரதமர் நேரு.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் பின்னர் அறிஞர் அண்ணாவின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு திமுகவிற்கு மாறினார். அதே சமயம் கர்ம வீரர் காமராஜர் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருந்தார் எம்ஜிஆர். 1963ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய எம்ஜிஆர், காமராஜர் என் தலைவர், பேரறிஞர் அண்ணா என் வழிகாட்டி என்று பேசினார். அப்போது அவரது பேச்சு திமுகவில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. அந்த சமயத்தில் பலரும், இவர் எப்படி நமது எதிரி கட்சி தலைவரை புகழ்ந்து பேசலாம், உடனே அவரை திமுகவிலிருந்து நீக்குங்கள் என்று குரல் கொடுத்தனர். ஆனால் அண்ணா அவற்றை பொருட்படுத்தவில்லை. குறைந்தபட்சம் சஸ்பெண்ட் கூட செய்யவில்லை. எம்ஜிஆரை நீக்கும்படி கூறியவர்களிடம், அவர் மீது நடவடிக்கை எடுப்பதால் எம்ஜிஆருக்கு ஒன்றும் நஷ்டமில்லை, நமது கட்சிக்கு தான் நஷ்டம். ஆனால் எந்த எம்ஜிஆர் காமராஜரை தலைவர் என்று சொன்னாரோ அதே காமராஜரை எம்ஜிஆரை வைத்தே வீழ்த்துவோம் என்று கூறினார் அண்ணா. ஆனாலும் காமராஜர் மீதான மரியாதையும் பாசமும் எம்ஜிஆருக்கு துளியும் குறையவில்லை. பொதுவாக காமராஜர் தன்னை தேடி உதவி கேட்டு வருபவர்களிடம் அவர்களது கோரிக்கையை கேட்டு உடனுக்குடன் அனுப்பி வைத்து விடுவார். அப்படி அவர் தமிழக முதல்வராக இருந்தபோது விருதுநகரிலிருந்து ஒருவர் சென்னைக்கு காமராஜரின் வீடு தேடி வந்து உதவி செய்யும்படி கோரிக்கை வைத்தார். அவரை பார்த்த காமராஜர், சாப்பிட்டாயா என கேட்க, அதற்கு சாப்பிடவில்லை என அவர் பதில் அளித்துள்ளார். உடனே தனது உதவியாளர் வைரவனை அழைத்து, இவருக்கு சாப்பாடு கொடு என்று கூறியிருக்கிறார் காமராஜர். வைரவனும் வந்த விருந்தினரை சாப்பிட வைத்து அனுப்புகிறார். சிறிது நேரம் கழித்து, வைரவா, நீ சாப்பிட்டாயா என்று கேட்டார் காமராஜர். அதற்கு, நீங்க தான் வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னீங்க, பிறகு நான் எங்கே சாப்பிடுவது என்று பதில் சொன்னார் வைரவன். ஏனென்றால் அங்கே தேவைக்கு ஏற்பதான் சாப்பாடு செய்ய சொல்வார் காமராஜர். உடனே வைரவனிடம், அப்படியா, இனிமே நான் யாரையும் சாப்பிட சொல்ல மாட்டேன் என்று வைரவனுக்கு வாக்கு கொடுத்துள்ளார். அன்றிலிருந்து யார் தன்னை சந்திக்க வந்தாலும் அவர்கள் என்ன வேலையாக வந்தார்களோ அதை அவர்களை காக்க வைக்காமல் முடித்து கொண்டு போகுமாறு பார்த்து கொண்டார் காமராஜர். இந்த சூழலில்தான் ஒரு நாள் மதிய நேரம் உணவு வேளையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காமராஜரை பார்க்க அவரது வீட்டிற்கு வருகிறார். தீநகரில் அருகருகே இருந்த சாலைகளில் தான் இருவரது அலுவலகமும் இருந்தன. அப்படி வந்த எம்ஜிஆரை வரவேற்று உட்கார வைத்து சிறிது நேரம் உரையாடி கொண்டிருந்தார் காமராஜர். பேசி முடித்த பிறகு எழுந்த எம்ஜிஆர், நான் சென்று வருகிறேன் என கிளம்ப, உடனே காமராஜர், ஏன் எழுந்துட்டீங்க, உட்காருங்க, சாப்பிட்டு போகலாம் என்கிறார். உடனே எம்ஜிஆர், பரவாயில்லை என்று கூற, இது சாப்பாட்டு நேரம் தானே, இன்னைக்கு ஏன் கூட நீங்க சாப்பிடுங்க என்று மீண்டும் அன்புடன் வற்புறுத்துகிறார் காமராஜர். ஆனால் எம்ஜிஆர் அப்போதும் அதை மறுத்து, அதற்கில்லை, பக்கத்தில் இருக்கிற ஆற்காடு சாலையில் தான் என் அலுவலகம் இருக்கிறது, அங்கே சாப்பாடு வந்துருச்சு, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், இன்னொரு நாள் வந்து கூட உங்க கூட சேர்ந்து சாப்பிட்றேன், தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் என்று கூறி கிளம்பிவிட்டார். அவர் சென்ற பிறகு இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த உதவியாளர் வைரவன் காமராஜரிடம், நீங்க தான் கொஞ்ச நாளா யாரையும் சாப்பிட சொல்றதில்லையே, இன்னைக்கு இவரை மட்டும் சாப்பிட்டு போங்க என இந்த அளவுக்கு ஏன் வற்புறுத்துனீங்க, அவர் மிகப்பெரிய சினிமா நடிகர் என்பதாலா என்று காமராஜரிடம் கேட்டார். அதற்கு வைரவா, அந்த மனுஷன் தினமும் 100 பேருக்கு சாப்பாடு போட்டு புண்ணியம் தேடி வச்சிருக்காயா, அப்பேற்பட்ட புண்ணியமான ஒருவேளை சாப்பிட வச்சு நாமும் கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கலான்னு பார்த்தா அந்த மனுஷன் அதை கூட எனக்கு தராமல் கிளம்பிட்டாயா என்று ஏக்கம் கலந்த வருத்தத்துடன் கூறியுள்ளார் கர்ம வீரர் காமராஜர். ஆனால் சில நாட்கள் கழித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது, அதாவது 1964இல் எம்ஜிஆர் திமுகவிற்காக தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்ட சமயத்தில் பொதுமக்களிடம் பேசிய இதே காமராஜர் தான், வேட்டைக்காரன் வருவான், எச்சரிக்கையாய் இருங்க என்று எம்ஜிஆர் குறித்து எதிர்பிரச்சாரம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அதுதான் அரசியல்.